Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் சப்ளை செயினில் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்த பொழுது சப்ளை செயினில் 4 வகையான டெசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். லொக்கேஷன் டெசிஷன், ப்ரொடக்ஷன் டெசிஷன், இன்வென்ட்ரி டெசிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன்ஸ். லொக்கேஷன் டெசிஷன்ஸ், ப்ரொடக்ஷன் டெசிஷன்ஸ், inventory decisions, நாலாவதாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்ம முன்னாடி சப்ளை செயினுங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை விற்பது. இந்த 2 செயல்களையும் பண்ணுறது சப்ளை செயின் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பொருட்களை செய்து விற்பதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முதல்ல ஒரு ஃபேக்ட்ரி தேவை. அந்த ஃபேக்ட்ரி எங்கே வைக்கிறதுங்கிறது லொக்கேஷன் டெசிஷன். அந்த ஃபேக்ட்ரிக்கு வேறு சில பொருட்கள் வர வேண்டும். ஸோ எந்த இடங்களிலிருந்து எந்த சப்ளையர்களிடமிருந்து வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் லொக்கேஷன் டெசிஷன். அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து பொருட்கள் நேராக கஸ்டமருக்கு போகாது, வேறு சில இடங்களுக்கு சென்று அங்கேயே சேர்த்து வைக்கப்பட்டு பின்னாடி தான் போகும். அந்த மாதிரி சேர்த்து வைக்கும் இடங்கள், அக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற இடங்கள் வேர் ஹவுசஸ் என்று பெயர். அங்கே ஒரு லொக்கேஷன் வரும். ஸோ லொக்கேஷன் ப்ராப்ளம்ஸில் லொக்கேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி, செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர்ஸ், லொக்கேஷன் ஆஃப் வேர்ஹவுஸ் அப்படின்னு 3 விதங்களை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ப்ரொடக்ஷன் டெசிஷன்ஸில் நம்ம வேறு சில அது முன்னாடியே சொன்னோம். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட டெசிஷன்ஸ் நிறையா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் வரும். ஒரு நிறுவனத்திற்குள் நடக்கும் விஷயங்கள், ஒரு ஆர்கனைசேஷனுக்குள் நடக்கும் விஷயங்கள்லாம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ப்ராட் ஹெட்டிங்கில் வரும். 2-3 நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன்ஸ் இன்டராக்ட் பண்ணும்போது சப்ளை செயின் கீழே வரும். ஸோ ப்ரொடக்ஷன் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்கிறது. அது சம்பந்தமான சில டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபோர்காஸ்டிங், பிளானிங், ஷெட்யூலிங், குவாலிட்டி, அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்வென்ட்ரி டெசிஷன்ஸையும் நம்ம தனியாக பார்த்தோம். அது நியூஸ் வெண்டர் பார்த்தோம், ரெகுலர் இன்வென்ட்ரி பார்த்தோம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இதை தவிர லொக்கேஷன் டெசிஷன்ஸில் சில அன்சர்டன்டி மாடல்ஸும் பார்த்தோம். அன்சர்டன் சிச்சுவேஷனில் எப்படி ஸ்டோரேஜ் லீஸ் பண்ணுறதா, இல்லை ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாற் போல் ஹையர் பண்ணுறதா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். சில நேரங்களில் கரன்சி வேறுபாடுகள்னால எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இப்போது கடைசி பார்ட்டுக்கு வரும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு இன்டகிரேட்டட் சப்ளை செயின் மாடல் அப்படின்னு ஒரு மாடலில் பார்த்தோம். அந்த மாடலில் லொக்கேஷன் டெசிஷன்ஸ் இருந்தது, ப்ரொடக்ஷன் டெசிஷன்ஸ் இருந்தது, எவ்வளவு இன்வென்ட்ரி ஹோல்ட் பண்ணுறதுங்கிற டெசிஷன்ஸ் இருந்தது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன்ஸும் இருந்தது. அது ஒரு இன்டகிரேட்டட் மாடலையும் பார்த்துட்டோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன்ஸை தனியாக எடுத்துக்கொண்டு அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ந்து எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 4 டெசிஷன்ஸில் நான் எழுதியிருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த டாபிக், இந்த பவர் பாயிண்டினுடைய டைட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸ் இன் சப்ளை செயின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஒன்று தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னாக்க அனுப்புதல், டிஸ்ட்ரிபியூஷன்னாலும் அனுப்புதல் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். டு டிஸ்ட்ரிபியூட் சம்திங், கொடுப்பது, பொருட்களை கொடுப்பது டிஸ்ட்ரிபியூஷன், பொருட்களை அனுப்புவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்.
நம்ம இப்போ பார்க்குற கான்டெக்ஸ்டில் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் தான் வருது. அதனால் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதையும் மாற்றி மாற்றி சொல்ல போகிறோம். தே ஆர் கோயிங் டு பி யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி. ஒரே அர்த்தத்தை தான் ரெண்டும் கொடுக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நிறையா விதமான மாடல்ஸ் இருக்குது. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஞாபகத்துக்கு வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் எம்பிஏ படித்திருந்தாலோ அல்லது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி படித்திருந்தாலோ, சில சமயம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்திருந்தாலோ, அதில் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்டில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ங்கிறத ரொம்ப விரிவாக படிப்போம். ஒரு கணக்கு மூலமாக, உதாரணங்கள் மூலமாக அதை சொல்லி எப்படி அந்த கணக்கை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம படிப்போம். என்னுடைய வேறு ஒரு பாடம், வேறு ஒரு கோர்ஸில் இது ஸ்வயம் பிரபாவில் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடத்தில் கூட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்பதை பற்றி மிக ஓரளவுக்கு விரிவாக விளக்க முயற்சி செய்திருக்கிறேன். இப்போவும் நம்ம அதை பண்ண போகிறோம், கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இதற்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ங்கிறது பல பாடங்களில் வரும். இப்போ இந்த ஓஆர் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் என்பது ஒரு எம்பிஏ கரிக்குலமில் இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கரிக்குலமில் இருக்கும். அந்த மாதிரி நான் சொன்னது போல் சில சமயங்களில் சிஏ அந்த மாதிரி படிப்புகளில் பாடங்களில் கரிக்குலமில் கூட இது வரும். ஆக இந்த ப்ராப்ளம் வர்றதுனால இதை விளக்கும் பொழுது கொஞ்சம் விரிவாக செய்தால் பலருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை நம்ம பண்ண போகிறோம். இது என்னங்கிறதே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். இதை பார்ப்பதற்கு நம்ம இதை ஒரு சின்ன படம் மூலமாக அதை விளக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னாலே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு அனுப்புவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஒரே ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம், பல பொருட்கள் வேண்டாம், ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்த ஃப்ரிட்ஜ் விற்கும் கடைகள், ஒரு நிறைய இடங்களில் கடைகள் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வேறு பல இடங்களில் வேர் ஹவுசஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்காக இப்படி இது 3 வேர் ஹவுஸ், 4 கடைகள் இருக்குது. அதே கடை 4 இடங்களில் இருக்குன்னு வைத்துக்கொள்ளலாம். 3 வேர் ஹவுஸ் 4 கடைகளில் இருக்குது, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது 3 ஃபேக்ட்ரிகளில் இந்த பொருள் தயாரிக்கப்படுகிறது. அந்த 3 ஃபேக்ட்ரிகளிலிருந்து 4 வேர் ஹவுஸ்களுக்கு அவை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நமக்கு வேணுங்கிறது என்னென்னா, ஒரு இடத்துல பொருட்கள் இருக்குது, அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருட்களை அனுப்ப வேண்டும், அவ்வளோதான். இருக்கும் இடம் ஃபேக்ட்ரியாகவும் அனுப்ப வேண்டிய இடம் வேர் ஹவுஸாகவும் இருக்கலாம். இருக்கும் இடம் வேர் ஹவுஸாகவும் அனுப்ப வேண்டிய இடம் கடைகள், ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். சில இடங்களில் பொருட்கள் இருக்குது, சில இடங்களில் அவை தேவைப்படுகின்றன, அவற்றை அனுப்ப வேண்டும். அதை குறைந்த செலவில் அனுப்புவது எப்படி அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ முதல்ல இந்த மாதிரி போட்டதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இங்கே 3 இடங்களில் இருக்குது, 4 இடங்களில் தேவை. ஆக இருக்கும் இடங்கள் 3, தேவையான இடங்கள் 4. இது ரெண்டும் சமமாக இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. 3 இடத்திலிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு தாராளமாக 4 இடங்களுக்கு அனுப்ப முடியும். 5 இடங்களில் பொருட்களை எடுத்துக்கொண்டு 3 இடங்களுக்கும் அனுப்ப முடியும். அதே போல் 3 இடங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு 3 இடங்களுக்கும் அனுப்ப வேண்டும். ஸோ இந்த 2 நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அதனால தான் இங்கே 3 காமிச்சிருக்கோம், அங்கே 4 காமிச்சிருக்கோம். இரண்டாவது விஷயம் இந்த கணக்கை பொறுத்தவரை இந்த 3 இடங்களில் இருக்குது, எவ்வளவு பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 100 100 100 இருக்கலாம்,
ஒரு உதாரணத்துக்காக 100 100 100 என்று வைத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு உதாரணத்துக்காக இங்கே 100 200 200 என்றும் வைத்துக்கொள்ளலாம். மொத்தம் 500 பொருட்கள் இருக்கின்றன. 100 200 200. ஆக எவ்வளவு இருக்கின்றனங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடணும், முன்கூட்டியே சொல்ல வேண்டும். அதுக்கு பேராமீட்டர் என்று பெயர். அதே போல் இந்த 4 இடங்களில் எவ்வளவு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம முன்கூட்டியே சொல்ல வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே 100 தேவைப்படலாம், இங்கே 80 தேவைப்படலாம், இங்கே 150 தேவைப்படலாம், இங்கே 50 தேவைப்படலாம். ஸோ எவ்வளவு தேவைங்கிறதையும் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம்னாக்க, இந்த இந்த இடங்களுக்கு நம்ம ஒரு நொட்டேஷன் கொடுக்கலாம். இதுக்கு 1 2 3ன்னு கொடுக்கலாம். இதுகளுக்கு சப்ளை அப்படின்னு பேர். அதாவது பொருட்கள் இருக்கும் இடங்கள். சப்ளை 1ல 100 இருக்குது, சப்ளை 2ல் 200 இருக்குது, சப்ளை 3ல் 200 இருக்குது. இந்த 4க்கு டிமாண்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். சில சமயம் டெஸ்டினேஷன் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். டிமாண்டுனா அந்த இடத்தின் தேவை, டெஸ்டினேஷன்னா அந்த இடம், இந்த இடத்தில் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது டெஸ்டினேஷன். அங்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னா டெஸ்டினேஷன். டிமாண்டுனா எவ்வளவு தேவை. இதில் இன்னொரு அசம்ஷன் என்ன பண்ண போகிறோம்னாக்க, எந்த இடத்துலேருந்து வேணால் எந்த இடத்துக்கு வேணால் அனுப்பலாம். இப்போது சில நேரங்களில் சொல்லலாம், இப்போ இந்த இடத்துல இடம் 1லிருந்து இதுக்கும் 1 2 3 4ன்னு தான் நம்பர் கொடுப்போம். இது 4 5 6 7ன்னு கொடுக்க மாட்டோம். இது டிமாண்ட் 1, டிமாண்ட் 2, டிமாண்ட் 3, டிமாண்ட் 4ன்னு பேர். அதுக்கு சப்ளை 1, சப்ளை 2, சப்ளை 3. சம்டைம்ஸ் சப்ளை டிமாண்டுன்னு சொல்லுவோம். சில சமயங்களில் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோர்ஸ்னாக்க உற்பத்தி ஆரம்பம், டெஸ்டினேஷன்னா முடிவு, எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே அனுப்புகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறதுனால சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதும் நம்ம சொல்வது உண்டு. சில சமயம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த சப்ளை 1லேருந்து டிமாண்ட் 4க்கு அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம் சார், வேணாம் சார், ஏன்னா மலைப்பாங்கான ரூட் வழியாக போக வேண்டியிருக்கும், அந்த மாதிரிலாம் வரலாம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது வரலாம். சில சமயம் அது வேண்டாமே, இந்த சப்ளை 1லேருந்து முதல் 3க்கு மட்டும் கொடுத்தா போகிறோம் அப்படின்லாம் பண்ண முடியும். ஆனால் சாதாரணமாக இந்த கணக்கை போட ஆரம்பிக்கும் பொழுது எல்லா சப்ளை பாயிண்ட்லேருந்தும் எல்லா டிமாண்ட் பாயிண்ட்டுக்கும் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனோட, அனுமானத்தோட நம்ம கணக்க ஆரம்பிக்கிறோம். ஆக 12 வகைகளில் அனுப்பலாம். எப்படி 12 வருது? 3 சப்ளை 4 டிமாண்டு, 3 4 12. ஸோ முதல் சப்ளை இருந்து முதல் டிமாண்டுக்கு அனுப்பலாம், 2வதுக்கு அனுப்பலாம், 3வதுக்கு அனுப்பலாம், 4வது அனுப்பலாம். இதைத்தான் ஒரு படம் மூலமாக காட்ட முடியும். இது உண்டு, இது உண்டு, இது உண்டு, இது உண்டு. அதே போல் 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 விதமாக அனுப்ப முடியும். இந்த 12ம் வேரியபிள்ஸ்னு பேர். XIJ அப்படின்னு நம்ம ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் பாடங்களில் படிப்போம். இந்த இன்றைய பாடத்திலும் இதை கொஞ்சம் விரிவாகவே விளக்குகிறேன். நான் முன்னர் சொன்னது போல் இது பல பாடங்கள் படிப்பவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கொஞ்சம் விரிவாக இதை சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக இந்த கொடுக்கப்பட்ட நம்பர்களை பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட நம்பர்கள் படி 500 பொருட்கள் இருக்கின்றன 3 இடங்களில். ஆக மொத்த சப்ளை 500. மொத்த டிமாண்ட் எவ்வளவு? 100 180 330 380. ஆக மொத்த சப்ளை 500, மொத்த டிமாண்ட் 380. இப்போ அந்த 380 பொருட்களையும் நம்மளால் அனுப்ப முடியுமா? முடியும். ஏன் முடியும்? ஏன்னா 500 பொருட்கள் இருக்கின்றன. இந்த டிமாண்ட் முழுக்க நம்மளால் மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ஆமாம் அப்படிங்கிறது எப்போ வரும்னாக்க, சப்ளைங்கிறது மொத்த சப்ளையானது மொத்த டிமாண்டை விட அதிகமாகவோ சமமாகவோ இருந்தால் 380 டிமாண்டையும் மீட் பண்ண முடியும். இப்போ மொத்த சப்ளையே 500 இல்லாமல் 300 தான் இருக்குது. டிமாண்டு 380 இருக்குன்னா 380 மீட் பண்ண முடியுமா? முடியாது. ஆக இந்த கணக்குக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னாக்க, கொடுக்கப்பட்ட கணக்கில் மொத்த சப்ளை ஆனது
மொத்த டிமாண்டை விட சமமாகவோ அதிகமாகவோ இருந்தால் மொத்த டிமாண்டையும் நம்மளால் மீட் பண்ண முடியும். அப்படிங்கிறது முதல் விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், சில சமயங்களில் 380 டிமாண்ட் இருக்குது சார், டோட்டல் மொத்த சப்ளை 300 தான் இருக்குது, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு இந்த பாடத்தை படிக்கும் பொழுது பின்னால் எப்படி செய்வதுங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆக ஆரம்பத்தில் மொத்த டிமாண்டை விட மொத்த சப்ளை சமமாகவோ அதிகமாகவோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். இதுதான் இந்த இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தினுடைய ஆரம்பம். அதை இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு இதை முதல்ல சொல்லிட்டு வந்திருக்கோம். ரெண்டாவது இதை 12 முறைகளில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த முதல் சப்ளையிலிருந்து முதல் டிமாண்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாக்க, முதல் சப்ளை எடுத்துக்கொண்டால் அதில் 100 இருக்குது. இந்த முதல் சப்ளையிலிருந்து 4 பேருக்கும் அனுப்பலாம். ஆனால் என்ன முக்கியம், 4 பேருக்கு நம்ம எவ்வளோ அனுப்புகிறோமோ அதை கூட்டினாக்க இந்த 100க்கு கம்மியாக 100க்கு 100ஆகவோ 100ஐ விட கம்மியாகவோ தான் இருக்க முடியும். 120 அனுப்ப முடியாது. 1லேருந்து 100 தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும். அதே மாதிரி 2 சப்ளைலேருந்து 200 தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும். 3 சப்ளைலேருந்து 200 தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும். முதல் டிமாண்டுக்கு 100ஐ விட அதிகமாகவோ அனுப்பலாம். இரண்டாவது டிமாண்டுக்கு 80ஐ விட அதிகமாகவோ அனுப்பலாம். மூணாவது டிமாண்டுக்கு 150, நாலாவது டிமாண்டுக்கு 50. ஆக இப்போ முதல் சப்ளையிலிருந்து முதல் டிமாண்டுக்கு அனுப்பிச்சான்னாக்க அதுக்கு எவ்வளவு செலவாகிறது அப்படிங்கிறதுக்கு தான் CIJ என்று பெயர். காஸ்ட் ஆஃப் சென்டிங் ஃபார் யூனிட் காஸ்ட் ஆஃப் சென்டிங் ஒன் ஐட்டம் ஃப்ரம் I to J. ஒரு ஃப்ரிட்ஜை இந்த முதல் சப்ளையிலிருந்து முதல் டிமாண்டுக்கு அனுப்பினால் எவ்வளவு, ஒரு ஃப்ரிட்ஜ் அனுப்புவதற்கு காசு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுக்கு 100 ரூபாய் செலவு அப்படின்னாக்க அது 100. 200 ரூபாய் செலவுனா அது 200 ஒன்றுக்கு. ஆக 10 ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சோம்னாக்கா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு 200 என்றால் 10 ஃப்ரிட்ஜுக்கு 2000. அதுதான் லீனியாரிட்டிங்கிற அசம்ஷன். அதெல்லாம் இந்த பாடத்தில் இருக்குது. ஆக இந்த பாடம் என்னன்னா இது இங்கே தான் சொல்கிறோம். M சப்ளை பாயிண்ட்ஸ் இந்த கணக்கின்படி 3, ஷிப்டு டு N டிமாண்ட் பாயிண்ட்ஸ் இந்த கணக்கின்படி 4. ஈச் சப்ளை பாயிண்ட் கேன் சப்ளை அட்மோஸ்ட் AI ஐட்டம்ஸ். இதில் 100, 200, 200. அதே மாதிரி ஈச் டிமாண்ட் ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 100, 80, 50 and 50 ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட். காஸ்ட் ஆஃப் ஷிப்பிங் கொடுத்தாச்சு. அப்ஜெக்டிவ் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் அட் மினிமம் காஸ்ட். எவ்வளவு குறைந்த காஸ்ட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். இது ஒரு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மாடல் மூலமாக இதை செய்ய முடியும். லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். அந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கில் இது செய்ய முடியும். XIJ அப்படிங்கிறது இப்போ இந்த நொட்டேஷனில் நான் சின்ன எக்ஸ் போட்டிருக்கேன். சாதாரணமாக பெரிய எக்ஸ் போடுவதுண்டு, XIJன்னு போடுவதுண்டு. சின்ன லோவர் கேஸ் எக்ஸ் போட்டதுனால் தவறில்லை, ஆனால் பெரிய XIJ போடுவது ஒரு வழக்கம். ஸோ CIJ, XIJ. XIJங்கிறது எவ்வளவு பொருட்களை சப்ளை பாயிண்ட் ஐயிலிருந்து டிமாண்ட் பாயிண்ட் ஜேக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது XIJ. ஒரு பொருள் அனுப்புறதுக்கு CIJ அப்படின்னாக்க இந்த XIJ அளவு பொருட்களை அனுப்புவதற்கு மல்டிப்ளை பண்ணும். நான் கொடுத்த உதாரணத்தின்படி ஒரு பொருளை அனுப்புவதற்கு 200 ரூபாய் என்றால் 10 பொருட்களை அனுப்பிச்சான்னா 2000 ரூபாய். அதான் லீனியாரிட்டி, ப்ரப்போர்ஷனாலிட்டி எல்லாம். 12 முறைகள் இருக்குது. ஆக 12ஓட இதையும் எவ்வளோ அனுப்புகிறோன்னு கண்டுபிடிச்சி அதை கூட்டணும். அதுக்கு தான் இந்த 2 சம்மேஷன் சைன் இருக்குது. பெரிய சிக்மா சைன் இருக்குது இல்லையா, அதுதான் சம்மேஷன் சைன்னு பேர். ஆக மொத்தம் நம்ம கணக்கில் 12 டேர்ம் வரும். I = 1 to M 3, J = 1 to N 4, 3 4 12. இதான் காஸ்ட்டு. இதை குறைக்கணும். என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்னாக்க, ஒரு சப்ளை பாயிண்ட் எடுத்தோன்னா அதிலிருந்து வெளியில் போகும் பொருட்கள் அதில் இருக்கும் அளவை விட அதிகமாக இருக்க முடியாது. ஸோ A1 இந்த கணக்கின்படி A1க்கு 100,
A2க்கு 200, A3க்கு 200. ஆக 3 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். I = 1 to m 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே வரும். அதே போல் 4 இடங்களுக்கு வேணுங்கிறது n to n 4 வரும். Xij greater than equal to 0. இது வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்முலேஷன் அப்படின்னு பேர் இதுக்கு. இது பண்ணி முடிச்சிட முடியும். இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்திலிருந்து அனுப்பப்படும் பொருட்கள் அங்கு இருக்கும் அளவை விட அதிகமாக இருக்க முடியாது. குறைவாகவோ சமமாகவோ தான் இருக்க வேண்டும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரி ஒரு இடத்தில் போய் சேருவது 3 இடங்களிலிருந்து வரலாம். ஆனால் எவ்வளவு சேருகிறதோ அது அதற்கு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ இருக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். இது வந்து நம்ம ஒரு எக்ஸல் சால்வர் வைத்து கொண்டிருந்தோம் என்றால் எக்ஸல் சால்வர் மூலமாக நம்ம இதை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பாடத்தை பொறுத்தவரை நிறையா இதை வந்து உங்களுக்கு எக்ஸல் சால்வர் மூலமாக தான் நான் விளக்கி இருக்கிறேன். அதே போல் இந்த உதாரணத்தை முதலில் எக்ஸல் சால்வர் மூலமாக விளக்கிவிட்டு பின்னால் இதை வந்து நம்ம கையால் எப்படி போடுவது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு விளக்க இந்த பாடத்தில் முயற்சி மேற்கொள்கிறேன். ஸோ எக்ஸலில் முதல்ல எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதை வந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு எக்ஸல் மூலமாக அதை விளக்கலாம். அதனால் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிடுறேன். இது எல்லாத்தையும் தாண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இப்போது பார்க்கலாம். இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் சப்ளை இருக்குது, 4 இடங்களில் டிமாண்ட் இருக்குது. இந்த இருக்கிற நம்ம அந்த இதில் வந்து 100, 200, 200ன்னு பார்த்தோம். இதில் அவ்வளவு இல்லை, 40, 60, 50 தான் இருக்குது 3 இடங்களில். 4 இடங்களில் தேவை 20, 30, 50, 50. 4 இடங்களின் தேவை. ஆக மொத்தம் இருப்பு 150. இது 3ஐயும் கூட்டினாக்க மொத்தம் டிமாண்ட் தேவை 150. ஆக இந்த கணக்கை பொறுத்தவரை ஆக மொத்த இருப்பு 150, மொத்த தேவை 150. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருப்பும் மொத்தம் தேவையும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம்? மொத்த தேவை 150ஆக இருக்கும் பட்சத்தில் மொத்த இருப்பு 150ஓ அதை விட அதிகமாகவோ இருக்க வேண்டும்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்று பெயர். இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா அதுக்கு அன்பேலன்ஸ்ட் என்று பெயர். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்று பெயர். ஈக்குவலாக இருக்குது. இப்போ முதல்ல வந்து இதை எக்ஸலில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான தியரியும் நம்ம விளக்க முயற்சிக்கலாம். இதை எக்ஸலில் வந்து எப்படி போடுறதுங்கிறத இப்போ பார்க்குறேன். ஸோ முதல்ல இந்த 12 வேல்யூவை காப்பி பண்ணிக்கொண்டு, சரி இப்போ இதை நான் கரெக்டாக உங்களுக்கு போட்டு காமிச்சுட்றேன். 4, 6, 8, 8, 6, 8 இல்லை 8, 6, 7, 60. மூணாவது வந்து 5, 7, 6, 8, 5, 7, 6, 8, 50. இங்கே வந்து 20, 30, 50, 50, 20, 30, 50, 50. முதல்ல இதை பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து XIJ அப்படின்னு நம்ம எவ்வளவு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 12 வேரியபிள் இருக்கும். அந்த 12 வேரியபிளை நம்ம இந்த இது மூலமாக காமிக்கலாம். இப்போ அந்த 12 வேரியபிளுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 6, 4, 8. இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரரியாக 12 வேல்யூஸை நம்ம கொடுத்துடலாம். எக்ஸலில் போடும்போது திருப்பி இதை சென்டர் பண்ணிவிட்டு வேல்யூஸ் 4, 12 சும்மா நம்ம அந்த 12 XIJ வேரியபிளுக்கு 12 வேல்யூ கொடுத்துருக்கோம். இதுதான் பெஸ்ட் வேல்யூ இல்லை, ஆனால் 12 வேல்யூ கொடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க முதல் சப்ளையிலிருந்து முதல் டிமாண்டுக்கு நம்ம ஒரு அனுப்ப போகிறோம், இரண்டாவது டிமாண்டுக்கு 2 அனுப்ப போகிறோம், மூணாவது டிமாண்டுக்கு 3 அனுப்ப போகிறோம், நாலாவது டிமாண்டுக்கு 4 அனுப்ப போகிறோம், அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஆக நம்ம மொத்த காஸ்ட் எவ்வளவு ஆகும் நமக்கு மினிமைஸ், அந்த காஸ்ட்டை தான் இப்போ நம்ம குறைக்கணும். ஈக்குவல் டு இப்படி அனுப்பிச்சோன்னா நம்மளுக்கு என்ன காஸ்ட் வரும், 4 × 1 + 6 × 2 + 8 × 3 + 8 × 4 இந்த மாதிரி 12 டேர்ம் வரும். அதாவது முதல் சப்ளையிலிருந்து முதல் டிமாண்டுக்கு 1 அனுப்புகிறோம்னாக்க அதுக்கு 4 ரூபாய் ஆகுது. முதல் சப்ளையிலிருந்து ரெண்டாவது டிமாண்டுக்கு 2 அனுப்புகிறோன்னா 6 2 12 ரூபா ஆகுது. அந்த மாதிரி பண்ணுறோம். ஆக இந்த நம்மளுடைய செலவு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்பது இந்த 12 டேர்மினுடைய கூட்டுதல். அதை நம்ம இங்கே எழுதணுன்னாக்க 2 விதங்களில் இதை செய்யலாம். ஒன்று இந்த மாதிரி பண்ணலாம், C45 × I C5 × I5 + C6 × I6 அந்த மாதிரி பண்ணலாம். 12 டேர்மையும் எழுதலாம். இல்லை ஒரு சின்ன எக்ஸல் ஃபங்க்ஷனில் சம் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சம் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டுட்டோம்னாக்க எக்ஸல் ஃபங்க்ஷனில் போயிட்டு முதல்ல இந்த 12 காஸ்ட்டையும் எழுதிடலாம். இந்த 12 காஸ்ட்டு C5 to F7, இந்த 12 வேரியபிளையும் போட்டுடலாம். I5 to L7 போட்டு முடிச்சிட்டோன்னா 423 அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய டோட்டல் காஸ்ட். இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மேப் பண்ணியாச்சு. மொத்தம் 7 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அதாவது முதல்ல இதை எடுத்தோம்னா 40 இருக்குது. அதிலிருந்து வெளியில் போகிறது 40 விட கம்மியாக இருக்க வேண்டும். ஸோ அதிலிருந்து வெளியில் எவ்வளோ போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஈக்குவல் டு ஃபஸ்ட்டுலேருந்து போனது இந்த 1 + 2 + 3 + 4 இவ்வளவு வெளியில் போயிருக்கு. இது 40 விட கம்மியாக இருக்க வேண்டும். 40 விட கம்மியாக இருக்கணும். இந்த 40 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈக்குவல் டுன்னு போட்டு இந்த நம்பர் போட்டால் 40 வந்துடும். ரெண்டாவதுலேருந்து வெளியில் போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு 5 + 6 + 7 + 8 இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இரண்டாவது இடத்துல 60 இருக்குது. ஸோ 60க்கு கம்மியாக இருக்க வேண்டும். மூன்றாவது இடத்திலிருந்து வெளியிலே போவது 9 + 6 + 4 + 8 இது இந்த 50 விட கம்மியாக இருக்கணும். இது 3ம் போட்டாச்சு. அடுத்த 4 பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல சேர்வது இந்த 1 + 5 + 9 இது இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? ஏன்னா முதல் இதுக்கு தேவை 20, 20ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது டிமாண்டுக்கு நாம் செலுத்தும் அளவு இது ப்ளஸ் இந்த 6 ப்ளஸ் இந்த 6 14 இது ஈக்குவல் டு இந்த 30ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். மூன்றாவது இடத்தில் இந்த 3 வருது. இதிலிருந்து இங்கிருந்து 7 வருது, இங்கிருந்து 4 வருது, மொத்தம் 14 வருது. இது 50ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். நான்காவது இடத்தில் சேர்வது இதிலிருந்து 4, இதிலிருந்து 8, இதிலிருந்து இன்னொரு 8, மொத்தம் 20. இது இந்த 50ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். ஆக இந்த 7 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் எழுதிட்டோம். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நன்றாக படிக்க வேண்டும் என்பதால் பெரிதாக ஆக்கி போட்டுவிட்டோம். சென்டர் பண்ணி காட்டிட்டோம். ஸோ முதல் 3 கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அடுத்த 4 கன்ஸ்ட்ரெயின்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ கொடுக்கப்பட்ட சொல்யூஷன் படி பார்த்தோம்னாக்க முதல் இடத்துலேருந்து 40 இருக்குது, ஆனால் 10 தான் வெளியில் போகிறது, பரவாயில்ல. ரெண்டாவது இடத்துல 60 இருக்குது, 26 வெளில போகிறது, பரவாயில்ல. மூணாவது இடத்துல 50 இருக்குது,
27 வெளியில் போகிறது பரவாயில்ல. முதலிடத்திற்கு தேவை 20, ஆனால் 15 தான் அனுப்புகிறோம். இரண்டாவதுடைய தேவை 30, 14 தான் அனுப்புகிறோம். அந்த மாதிரி 4 தேவைகளையும் இந்த சொல்யூஷனால் பூர்த்தி பண்ண முடியலை. ஆக கொடுக்கப்பட்ட சொல்யூஷனுக்கு இன்ஃபீஸிபிள் என்று பெயர். அதில் தப்பு இல்லை, நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் 100ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேறு சில மாற்றங்கள் ஆகிடுது. 20க்கு பதிலாக 114 அனுப்பிச்சுட்றோம். ஆனால் 40 இருக்கும் இடத்துல 100 அனுப்ப முயற்சி பண்ணுறோம். ஸோ அதுவும் ஃபீஸிபிள் இல்லை. ஆக நம்ம ஆரம்பிக்கும் சொல்யூஷன் ஃபீஸிபிளாக இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. இப்போ ப்ராப்ளம் செட் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்ளத்தை எப்படி எக்ஸலில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இதை எப்படி எக்ஸலில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இது மாதிரி நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கோம், ஆனால் கொஞ்சம் விரிவாக இப்போ பார்ப்பதனால அடுத்த பாடத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை விளக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி. அடுத்த பாடத்தில் இதை எப்படி சால்வ் பண்ணுவது என்பதை பார்க்கலாம்.